வணக்க மக்களே, மோர் குழம்பு வைக்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, சீரகங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கம் அரைச்சின்னு வந்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததை காஞ்ச மிளகாய் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சது போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த சைடு தயிர் ரெடி பண்ணின்னு வந்துடலாம். பசுமாட்டு தயிர் தாங்க, நம்ம வீட்டு தயிர் தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தயிர் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி கொடுங்க விஸ்கில். இந்த மசாலா எடுத்து தாளிப்பில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வதங்கினாவே போதுங்க, ஒன்றும் பாதியமாக. அது ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா இது மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காக ஊற்றாதீங்க. மோர் குழம்பானது தயிர் குழம்பு ஆகிடும். தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் 1.5 எடுத்துக்கினேன். ஒரு கொதி வந்ததை இறக்கிடுங்க. எல்லாம் வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு வெண்டைக்காயெல்லாம். நான் சீக்கிரமாகவே ஆஃப் பண்ணிட்டேங்க. கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 4-5 மாதத்துக்கு இந்த தயிர், மோர், வாட்டர்மெலன் இது தாங்க நமக்கு ஜூஸு. உருளைக்கிழங்கு வறுவல், மோர் குழம்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.